எல்லா சீன் நடிக்கும் போதும் முதல் சீன் நடிக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும். ராஜுவோட கேரக்டர்னு ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லி பக்கத்தில் அணுகுண்டே அடித்தாலும் திரும்பி என்ன சத்தம் தான். வணக்கம். ப்ரொடக்ஷன் ரெயின் ஆஃப் ஆரோஸ் அண்ட் ராகவ் டைரக்ஷனில் பாபுவோடைய சினிமாட்டோகிராஃபியில் ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். அண்ட் ராஜு வந்து எனக்கு நீங்கள் அம்மாவா நடிக்கிறீங்கன்னு என்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக எப்போ பார் சொல்லுவார். ஆனால் அப்படி சொல்லும்போது எனக்கு என்ன தோணுன்னா, எல்லாரும் இப்படி சொல்கிற அளவுக்கு கடவுள் எனக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க, இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி எனக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்குன்னு கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா இவ்வளோ படங்கள் பண்ணாலுமே எல்லா படமும் எனக்கு வந்து ஒரு முதல் படம் மாதிரி, கோகுல் சொன்ன மாதிரி ஒரு பயமும், எல்லா சீன் நடிக்கும் போதும் முதல் சீன் நடிக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும். அதுக்கு ராகவுடைய சீன்ஸ் எல்லாமே ரொம்ப புதுமையாக இருந்தது. எந்த சீன் நடிக்கும்போதும் என்கிட்ட சொல்வார், இந்த சீன் நடிக்கும்போது அந்த பக்கம் நான் இன்னொரு சீன் காட்டுவேன் அப்படிம்பார். நான் சொல்லுவேன், அந்த சீன் என்ன வரும், அந்த சீனில் என்ன நடக்குது அதை சொல்லுங்கள், அப்புறம் அதில் யாராவது நல்லா நடிச்சிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன். அந்த மாதிரி எல்லா சீன்லேயும் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு சீன் இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ ரொம்ப வித்தியாசமான ஒரு கதையும் சீன்ஸும் இந்த படத்தில் நிறைய நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல் தி பியூட்டிஃபுல் ஹீரோயின்ஸ், ஆல் தி பெஸ்ட் டு யூ. நிறைய படங்கள், நல்ல படங்கள் நீங்கள் பண்ணணும். மியூசிக் இஸ் அமேசிங் அண்ட் பிக் கங்க்ராட்ஸ் டு யூ. ஸோ பப்பு, யூ ஆல்சோ. நம்ம நல்ல சீன்ஸ் பண்ணியிருக்கோம், நிறைய தமாஷ் சீன்ஸ் பண்ணியிருக்கோம். வெயிட்டிங் டு சி ஆல் தட். சார்லி சார், வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. ஸோ இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லாருக்கும், பாரதி, ஐ ஷுட் சே, வேர் இஸ் பாரதி, தேங்க்யூ ஸோ மச். அவர் வந்து சச் அ பியூட்டிஃபுல் கோஆர்டினேட்டர். அதாவது இந்த ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு ஆர்டிஸ்ட் வேலை செய்கிறதுக்கு எல்லா ஏரியாலையும் நின்று நமக்காக வேலை செய்வார். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சது. ஸோ இந்த படத்தில் ஐ திங்க் ஐ ஷுட் எல்லார் பேரையும் சொல்லலை. லங்கேஷ், சுரேஷ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படம் வந்து ரொம்ப பெரிய வெற்றி அடையணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். I wish all of you all the best, and the hero and the heroines, all of you, lots and lots of success and lots of years of happiness and prosperity. Thank you so much. Thank you. இங்கே இருக்கிறவங்களோட சூழல், மனநிலை எல்லாமே நல்லா தெரிஞ்ச நல்லா எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ராஜுவோட வெற்றி வந்து என்னோட வெற்றி மாதிரி. ஏன் அப்படின்னா, ஒரு 15 வருஷமாக 10 வருஷம் மேலே தம்பி தெரியும். எல்லாருமே வந்து கொஞ்சம் பெரிய லெவல் வர வரைக்கும் அண்ணன் நல்லா பேசுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரோம்பாங்க. அதுக்கப்புறம் என்ன எப்படி போகுதும்மா, நம்மகிட்டயே நல்லா போகுதுங்க, நல்லா வரலாம், நீங்களாம் ஏன் இப்பெல்லாம் வரதில்லை அடிக்கடி அப்படின்னு நான் அப்படியே ஃப்ளாஷ்பேக் ஓட்டி பார்ப்பேன். சரி, நான் அமைதியாக இருந்துப்பேன் எப்பயுமே. அதான் நல்லதுன்னு நினைப்பேன் நான் எப்பயுமே. அப்படியே ஓட்டி பார்ப்பேன். சரி, ஓகே, தம்பி நல்லா வரட்டும். அவங்க உழைப்பு, அவங்க வராங்க, அவங்க வாயை அவங்க பேசுகிறாங்க, நம்ம எதுக்குமே கொந்தளிச்சிடக்கூடாது, அமைதியாக இருக்கணும்னு நினைப்பேன். வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாடமே, எல்லா சூழ்நிலையும் மனநிலையை சமநிலையாக வச்சுக்கிட்டோனே டென்ஷனே கிடையாது. ஏன்னா இது ஒன்று தான் நான் எப்பயுமே நம்புகிறேன். ஆனால் எப்பயுமே தான் பண்ணுற எல்லா புதிய விஷயத்தையுமே அப்டேட் பண்ணுற ஒரு அன்பு தம்பி வந்து ராஜு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டீசராக ஒன்று, பாட்டா, லிரிக்கல் வீடியோவாக வந்துடும், எல்லாமே அனுப்புவார். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு இங்கே பிக் பாஸில் வந்து எல்லாருமே அண்ணாச்சிலாம் சொன்னார், அந்த சர்க்காஸ்டிக்காக ஒரு ஸ்டைல் இருக்கும் ராஜுட்ட காமெடி பண்ணுறதுல. ரொம்ப அது அப்படியே ரொம்ப கொந்தளிச்சிட்டு இருக்கிற சமயத்தில் கூட இப்படி ராஜுவோட கேரக்டர்னு ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லி பக்கத்தில் அணுகுண்டே அடித்தாலும் திரும்பி என்ன சத்தம் தான். அதுதான் ரியல் கேரக்டரே. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து தம்பியை பற்றி இவ்வளோ எல்லாரும் புகழ்கிறப்ப அங்கே விஜயாதராஜன் சொல்லிகிட்டே இருந்தாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். டைரக்டர் சார், ஒரு நல்ல படத்தில் தம்பியை இவ்வளோ நல்லா காமிச்சதுக்கு என்ன ஒரு சகோதரனா உங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. ஆமாம், நிவாஸ் கே பிரசன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச மியூசிக் டைரக்டர். வெரி சிம்பிள் அண்ட் ஹம்பிள் பர்சனு. சரண்யா மேமும் சார்லி சாரு, நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இந்த படத்தில் உங்களோட ஸ்கோர் என்னன்னு பார்க்குறதுக்கு. ஏன்னா எல்லாரும் நடிக்கிறப்பையும் அவங்க பேர் வந்துக்கிட்டே இருக்கும். சார்லி சார் நடிக்கிறாரு, சரண்யா மேம் நடிக்கிறாங்க, அந்த மாதிரி பேர் வந்துகிட்டே இருக்கும். இவங்க 2 பேர் நடிக்கிறப்ப மட்டும் பேர் வராது, அந்த கேரக்டர் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ சின்ன காமிச்ச அந்த ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா சிகரெட் குடிச்சிட்டு அம்மாவும் பையனும் பேசுகிறப்ப திரும்பி ஒரு லுக் விட்டுருப்பாரு. அதுலேயே முடிஞ்சு போச்சு, என்ன அதெல்லாம் ஆளுக்குங்கிற மாதிரி. அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் அந்த அது 2 ஹீரோயின்ஸ். வாழ்த்துக்கள். டிஓபி சாருக்கு வாழ்த்துக்கள். பப்பு அப்படி ஒரு எனர்ஜியான பையன், சரியான
இடத்துல நீங்கள் வந்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். பொதுவாகவே இந்த லவ் இந்த சப்ஜெக்ட்னாவே எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா லவ் பண்ணாதவங்க தான் உலகத்திலே 2 லெட்டர் ரொம்ப அதிகமாக போய் சொல்கிற லெட்டர்னு, லவ் லெட்டரும் லீவ் லெட்டரும்பாங்க. அதில் தான் எல்லாமே சொல்லுவாங்க. ஆமாம், சிரிச்ச ஒரு 4 பேருக்கு நன்றி. பரவாயில்ல, அதெல்லாம் எங்கள் டீம்னால அப்படி சிரிச்சு நாங்களே என்கரேஜ் பண்ணிக்குவோம். உங்களை பற்றி தெரியும், கேமரா ஆன் பண்ணிட்டு அப்படியே அமைதியாக இருவீங்க, அதுவும் பிரச்சனை கிடையாது. ஏதோ ஒரு 4-5 பேர் அப்படி சிரிச்சிங்கன்னா அதுக்காக தான். 2 லெட்டர், நீ இல்லைன்னா நான் இல்லை, நீ இல்லைன்னா நான் இல்லைம்மா, நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணுமா, இவ்வளோதான் லைஃபே. ஒன்றா நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும். இந்த 2 கேப்புக்குள்ளே வாழ்க்கை அடங்கி போயிடும். அதை வந்து அழகாக ஃப்ரேமில் பார்க்குறப்ப காமிச்ச கொஞ்ச நேரத்தில் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், அவ்வளோ தூரம் நான் சிரித்தேன். அது சரவணா மேம் வந்து அந்த 2 பேருக்குள்ள நேற்று நான் படம் பார்க்கல, நான் ஏதாச்சும் சொல்கிறேன், ஃப்ரெண்டு 2 பேருக்குள்ள ஒரு மியூசிக் இன்னொரு மியூசிக் மேலே ஆசை வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறப்பெல்லாம் எனக்கு வந்து அவ்வளோதான், இதுதான் வேணும். ஆர்கானிக்காக ஒரு சிரிப்பு வருதுன்னா அது படத்தோட வெற்றின்னு அர்த்தம். பன் பட்டர் ஜாம் எனக்கு தெரிஞ்ச ஹைவேல ஸ்டால் முன்னாடி விற்கிற ஆள் மாதிரியே நிற்கிறேன் நான். இந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா யோசிச்சு நான் பார்த்தே கிடையாது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தம்பி. ஏன்னா ஒல்லி பெல்லின்னு ஒரு ஷோல நான் ஆங்கர் பண்ணப்ப நெல்சன் திலீப் குமார் அந்த ஷோட டைரக்டர், அப்ப வந்து அசோசியேட் கூட இருந்தீங்க, டீம்ல இருந்தீங்க, ரைட்டரா இருந்தார் தம்பி. அருமையான ரைட்டிங் சென்ஸ். ராஜு வந்து ஒரு பெரிய ஹீரோ மட்டும் கிடையாது, அதுக்கான தகுதி மட்டும் அவருக்கு இல்லை, மிகப்பெரிய இயக்குனராக வரதுக்கான தகுதியுமே ராஜுட்ட இருக்கு. ஆனா அவர் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிப்பான், என்ன பண்ணன்னு தெரியலையானே இருப்பான். இனிமேல் நடிக்க மட்டும் செய் தம்பி, இந்த டைரக்டர் மாதிரி நல்ல டைரக்டர் இருப்பாங்க, நல்லா கொண்டு வருவாங்க. ஆமா, கோகுல் சார் சொன்னார் அவ்வளோ அழகா, சார் இதற்கு தான் நான் ஆசைப்பட்டேன், பாலகுமாராவுக்கு பெரிய ஃபேன் சார். நான் சீன் பை சீனா ஒரு வார்த்தையாக சொல்லுவேன் சார். அதை அவ்வளோ அழகாக அவங்கள பற்றி சொன்னார். எல்லாரும் பாராட்டுறப்ப உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ அதற்கு இணையாக சந்தோஷப்படுற ஒரு ஆன்மா இங்கே நான் நிற்கிறேன். மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். தியேட்டரில் பார்த்துட்டு உங்களை கொண்டாடுறதுக்கு கோடி பேரில் ஒருத்தனை நானும் காத்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். மிக்க நன்றி. எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் பேனா நல்லபடியாக எழுதிட்டு நல்லா இருப்பீ ஆண்டவா.